வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குற்றப்பிரேரணைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். பாராளுமன்றத்தில் குற்றப்பிரேரணை தொடர்பில் விவாதம். பாராளுமன்றம் மற்றும் நிறைவேற்று அதிகாரத்துக்கு இடையிலான பிரச்சினையை தீர்க்க தலைமை வகிக்குமாறு ஜனாதிபதியிடம் ஃப்ரைடே ஃபோரம் வேண்டுகோள். அவிசாவளை சிறைச்சாலையில் இருந்து தப்பிச் சென்ற 10 கைதிகள் தொடர்ந்தும் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிரதமர் நீதியரசர் மீதான குற்றப்பேரணிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கொழும்பில் இன்று 2 ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பு உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த சிலர் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகாமையில் ஒருவரை தாக்கினார்கள். சுற்றாடல் பாதுகாப்பு நிதியத்தின் தலைவர் திரு காரியவசம் இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கானார். குற்றப்பிரேரணைக்கு எதிராக நான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளேன். இன்று அந்த வழக்குடன் தொடர்புடையவன் என்ற வகையில் நான் சட்டத்தரணிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க இங்கு வந்தேன். அதன்போது குண்டர்கள் குழு வந்து போலீசார் முன்னிலையில் என்னை தாக்கினார்கள். வாழைத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்றபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை அடுத்து நான் போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று முறைப்பாட்டு பிரிவில் முறைப்பாடு செய்தேன். இதேவேளை வீதிக்கு அருகில் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்ட ஒருவரை சிலர் தாக்கியுள்ளனர். இதுவேளை கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிடப்பட்டது. நான் காணவில்லை, நான் அதனை பார்க்க வேண்டும். நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன். பார்க்க வேண்டும், பார்த்தால் தான் பதிலளிக்க முடியும் என்று கூற முடியுமா? இல்லை, நான் அதனுடன் உடன்படுவதா இல்லையா என்பதனை கூறும் முன் நீங்கள் சொல்லும் கருத்து தொடர்பில் எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நாட்டுக்காக என கூறி தாக்கியிருந்தார்கள் என்றால் அது தவறானது. நாட்டுக்காக என கூறி தாக்க முடியாது. அதனால் தான் அது தொடர்பில் போலீசாரிடம் வினவ வேண்டும். அமைச்சரே, போலீசார் உடன்பட்டு தாக்குதலுக்கு இடமளித்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறதல்லவா? நீங்கள் குறிப்பிடுகின்றபடி போலீசார் முன்னின்று தாக்குதலுக்கு அனுமதி வழங்கியதாக அல்லவா தோன்றுகின்றது. அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பின் அது தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறான விசாரணைகள் பல இடம்பெறுகிறதல்லவா? அவற்றின் அறிக்கை எங்கே? இல்லை, அவ்வாறு இல்லை. அனைத்திலும் அல்ல, பெரும்பாலான விசாரணைகளின் அறிக்கை இருக்கின்றன. அறிக்கைகள் இல்லாதவைகளும் இருக்கின்றன. இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான மேலும் சில தகவல்கள். குற்றப்பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து சிலர் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது சட்டத்தரணிகள் உள்ளிட்ட மேலும் சிலர் குற்றப்பிரேரணைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். சட்டத்தரணிகளுடன் பல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகாமையில் இருந்து எதிர்ப்பு பேரணியாக முன்னோக்கி செல்ல அவர்கள் தயாரான போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது.
பின்னர் குற்றப்பிரேரணைக்கு எதிரான பேரணி நீதிமன்ற கட்டிட தொகுதியில் இருந்து வேறு மார்க்கமாக கொழும்பு கோட்டையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் தலையிட்டு குற்றப்பிரேரணைக்கு ஆதரவாக பேரணியில் ஈடுபட்டவர்களை நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக சட்டத்தரணிகளின் பேரணி புறப்பட்டு செல்லும் வரை தடுத்து வைத்திருந்தனர். சட்டத்தரணிகள் உள்ளிட்டவர்கள் பங்கு கொண்ட பேரணி கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பின்னர் குற்றப்பிரேரணைக்கு ஆதரவானவர்கள் பேரணியை முன்னெடுத்ததன் பின்னர் கலைந்து சென்றனர். பாராளுமன்றமே மக்களின் நிலைமையாகும். நீதிமன்றம், பாராளுமன்றம், நிறைவேற்ற அதிகாரம் ஆகியவற்றுக்கு இடையிலேயே இது பிரச்சனை ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. இதற்கான ஒரே தீர்வு ஷிராணி பண்டாரநாயக்க அவர்கள். குற்றச்சாட்டுகளின் குற்றவாளி என்றால் தயவு செய்து அவரை பதவியில் இருந்து அகற்றி நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாக்க வேண்டும். இதேவேளை குற்றப்பிரேரணைக்கு எதிராக பேரணியில் ஈடுபட்டவர்கள் கொழும்பு கோட்டை வரை பயணித்து லேக் ஹவுஸ் சுற்று வட்டத்துக்கு அருகாமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது காலிமுகத்திடலுக்கு செல்லும் வீதியில் போலீசார் வீடித்தரைகளை ஏற்படுத்தியிருந்த போதும் அங்கு குழுமியவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். பின்னர் மீண்டும் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு அருகாமையில் அவர்கள் பேரணியாக சென்றனர். சட்டவிரோதமான இந்த குற்றப்பிரேரணையை ரத்து செய்யுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திடம் நாம் கோரிக்கை விடுக்கிறோம். அவ்வாறு இடம்பெறாவிடின் இந்த போராட்டம் இத்துடன் நிறைவடைய போவதில்லை. நமது முழு சக்தியையும் பயன்படுத்தி நமது உயிரையாவது தியாகம் செய்து இந்த போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வோம். நாம் ஒரே செய்தியை கூறுகிறோம். அரசியலமைப்பை பாதுகாத்து அரசியலமைப்பை கிழித்து எறிய இடமளிக்க வேண்டாம் என்பதே அந்த செய்தியாகும். எந்த ஒரு நாட்டிலும் அரசியலமைப்பையோ வழக்கு தீர்ப்பந்தையோ நடைமுறைப்படுத்தாத போது அந்த நாடு சர்வாதிகார நாடு என்றே அதிலிருந்து கூறப்படுகிறது. நமது நாட்டு மக்கள் அந்த சர்வாதிகார செயற்பாடுகளை இன்று முதல் காண முடியும். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்த இறுதி சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு விடயத்தை கூறுகிறோம். தயவு செய்து இந்த குற்றப்பிரேரணையை நிறுத்தி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டின் பாதுகாப்பை, நீதிமன்றத்தின் மற்றும் சட்டத்தின் நிலைப்பாட்டை ஏற்படுத்துமாறு நாம் மிகவும் கௌரவமாக கேட்டுக்கொள்கிறோம். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிராக கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கருத்து தெரிவித்த அரசியல்வாதிகள். குண்டர்கள் சக்தி மட்டுமே அரசாங்கத்திடம் உள்ள ஒரே சக்தியாகும். கொலைக்காரர்களின் சக்தி மாத்திரமே அவர்களுக்கு உள்ளது. சட்டத்திற்கு மதிப்பளிக்கும் பிரஜைகள் தற்போது அரசாங்கத்திடமிருந்து விலகி வருகின்றனர். நாட்டு மக்களின் மீயுயிர் தன்மையை பாதுகாப்பதற்கு எமது உயிர்களை கூட தியாகம் செய்ய அர்ப்பணிப்புடன் உள்ளோம். அதனால் நான் இலங்கை வாழ் மக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். இந்த நாட்டின் அரசியலமைப்பை ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட தேவைகளுக்காக அழிவடைய செய்வதற்கும் திருத்தங்களை செய்வதற்கும் நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அரசியலமைப்புக்கு எதிராக பயணித்துள்ள இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும். அதற்காக நாட்டின் ஜனநாயகத்தை மதிக்கின்ற, நாட்டின் சுதந்திரத்தை மதிக்கின்ற ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிரான அனைவருக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அரசாங்கத்தின் இந்த முயற்சியை தோற்கடிக்க வேண்டும். அதற்காக அணிதிரள வேண்டும். தன்னிச்சையாக அரசாங்கம் நடத்துகின்ற நாடகத்தை முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதனை விட எதுவும் கூறுவதற்கில்லை. இதனை மேற்குலக நாடுகளின் சக்தி என்று கூறுவர். இது மகிந்த சிந்தனையில் உள்ள சூழ்ச்சியாக இன்று மாறிவிட்டது. இதேவேளை பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு ஆதரவு தெரிவிக்கும் மற்றொரு ஆர்ப்பாட்டம் பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் நடைபெற்றது. அரசியல்வாதிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பேரணிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நாட்டின் பல மாவட்டங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. இந்த ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்கிஸ்ஸ நீதிமன்ற சட்டத்தரணிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்திருந்தனர். இதன் காரணமாக கல்கிஸ்ஸ நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. குற்றப்பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்தரணிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருப்பதற்கு எடுத்த தீர்மானத்தினால் களுத்துறை உயர்நீதிமன்றம் இவ்வாறு காட்சி அளித்தது. ஹரணை நீதிமன்றத்தின் சட்டத்தரணிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து இன்று விலகியிருந்தனர். காலி நீதிமன்ற வளாகத்தின் நிலைமை இவ்வாறு காணப்பட்டது. நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருப்பதற்கு சட்டத்தரணிகள் தீர்மானித்ததை அடுத்து நீதிமன்றத்தின் நாளாந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் பலப்பெற்றிய நீதிமன்ற சட்டத்தரணிகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்தனர். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாத்திரை சட்டத்தரணிகள் சங்கம் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. இதேவேளை மாத்திரை பஸ் திரைப்படத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய குழுவினர் பிரதம நீதியரசர் தமது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்காலை நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகள் இன்று கடமைகளுக்கு சமூகம் அளிக்காததை அடுத்து நீதிமன்றத்தின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாவன் நீதிமன்றத்தின் சட்டத்தரணிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்ததுடன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் நாளாந்த நடவடிக்கைகளும் இன்று முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருந்தன. மட்டக்களப்பிலும் அனைத்து நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளை பகிஷ்கரித்ததால் நீதிமன்ற நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. இன்றைய தினம் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அக்கரைப்பற்ற நீதவான் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்தனர். திருகோணமலையிலும் சட்டத்தரணிகளின் பகிஷ்கரிப்பு காரணமாக நீதிமன்றங்களின் நாளாந்த நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. இலங்கை சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட 5 சட்டத்தரணிகள் சங்கங்கள் ஒன்றிணைந்து கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தன. குற்றப்பிரேரணை தொடர்பில் தோன்றியுள்ள தற்போதைய சூழ்நிலை தொடர்பில் இதன்போது கருத்து முன்வைக்கப்பட்டது. இன்றும் நாளையும் அனைத்து சட்டத்தரணிகளையும் தொழில்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என இலங்கை சட்டத்தரணிகள் அமைப்பு தீர்மானித்துள்ளதாக நேற்று அறிவித்தனர். இருப்பினும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேற்கொண்டிருந்த அந்த தீர்மானம் அனைத்து சட்டத்தரணிகளையும் தெளிவுபடுத்தி எடுக்கப்பட்ட தீர்மானம் அல்ல. எனவே நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் சட்டத்தரணிகள் தொழில்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதற்கான ஏகோபித்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்பதனை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். உலகில் எந்த ஒரு நாட்டிலும் பாராளுமன்றத்திற்கு எதிராக ரீட் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதில்லை. குற்றப்பிரேரணையுடன் தொடர்புடைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் வெளிநாடுகள் பின்பற்றியுள்ள நடைமுறைகளை அவதானித்து வந்துள்ளோம். அதேபோன்று இலங்கை வழங்குகின்ற இந்த முன்மாதிரிகளையும் வெளிநாடுகள் பின்பற்றக்கூடும்.